இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை துறைமுகத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட தயாராகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், எவ்வளவு வீரர்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள்? எது குறித்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவக்கூடிய அசாதாரண சூழல் காரணமாக பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய தினம் முக்கிய இடங்கள்ல இன்று பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. மாலை சரியாக 4 மணி அளவுல இந்த பாதுகாப்பு ஒத்திகைக்கு என்பது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை துறைமுகத்துல தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வருகை தந்திருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தற்போது இந்த பாதுகாப்பு பணிகளுக்கும் அந்த ஒத்திகைக்கும் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் மட்டும் அல்லாம தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்களும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த விழிப்புணர்வும் இங்கே வழங்கப்பட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அறிவுறுத்தலுடைய அடிப்படையில தமிழகத்தில் இன்றைய தினம் 2 இடங்கள்ல இந்த சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ஒத்திகை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் சென்னை துறைமுகத்துல மாலை சரியாக 4 மணி அளவுல இந்த சிவில் பாதுகாப்பு பயிற்சி என்பது தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. எதிரியுடைய விமான தாக்குதல் மற்றும் எந்த ஒரு அவசர நிலையையும் கையாள்வதற்காக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் 244 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழகத்துல 2 இடங்கள்ல இந்த ஒத்திகை என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள், வீட்டு காவலர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு வாகனங்கள் என பிற தொடர்புடைய துறைகள் அனைவரும் இணைந்து இந்த ஒத்திகை பணியில ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இதற்காக அவர்கள் அனைவரும் தயாராகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆபத்து காலத்துல சைரன் ஒலிக்கக்கூடிய பட்சத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாறுவது எப்படி, விபத்துகளால் சிக்குபவர்களுக்கு தேவையான முதலுதவி மற்றும் சிகிச்சைகள் வழங்குவது எப்படி, தொடர்ந்து அவசர காலத்துல பாதுகாப்பு வீரர்கள் அனைவரும் ஒன்றுபட அனைவரும் ஒன்று கூடி எப்படி பாதுகாப்பு பணியில ஈடுபடுவது என்பது தொடர்பான ஒத்திகை தற்போது நடைபெற இருக்கிறது. மாலை சரியாக 4 மணி அளவுல இந்த ஒத்திகை பயிற்சி என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய வலியுறுத்தலுடைய அடிப்படையில் மாநில அரசும் மத்திய அரசை சேர்ந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில ஒத்திகை பணியில ஈடுபட இருக்கிறாங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் தற்போது சென்னை துறைமுகத்துல இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த அவசர கால ஒத்திகைகள் அனைத்தும் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர செயல்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சிவில் பாதுகாப்பு பயிற்சி என்பது ஒரு போலியான ஒரு பயிற்சி மட்டுமே எனவும் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் எனவும் மற்ற இடங்கள்ல அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம் போல் நடைபெறுவதாகவும் ஏற்கனவே மாநில அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் தரப்புல பாகிஸ்தான் தீவிரவாத மையங்களான 9 இடங்கள்ல துல்லியமாக ஆபரேஷன் சந்தூர் வாயிலாக தாக்குதலை வான்வெளி வாயிலாக வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாகிஸ்தானும் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இரு நாடுகளுக்கும் இடையே நிலவக்கூடிய போர் சூழல் காரணமாக இத்தகைய பயிற்சி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தற்போது போர்டெஸ்ட் வளாகத்துல ஏராளமான மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு அந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி போர்க்காலங்கள்ல பாதுகாப்பாக வெளியேற வேண்டும், பாதுகாப்பான இடங்களுக்கு தஞ்சம் புகழ வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டுதல்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்படை வீரர்கள் வலியுறுத்த இருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.